வாங்கக்கா வாங்க, உள்ள வாங்கக்கா. வாயேண்டி, நீ வர்றது கூட இவ்வளவு நேரமா? மத்தவங்க எல்லாம் பின்ன எப்ப வருவாங்க? எக்கா இவ்வளவு நேரம் பிள்ளைய மேக்கப் பண்ணிட்டு இங்க தானக்கா நின்னேன், இப்பதானே வீட்டுக்கு போனேன். ஆமாண்டி, உன் மவளை எங்கடி? எக்கா அவளை ஏன் கேக்கீங்க? அவ இங்கேதான் நிக்காக்கா, வீட்டுக்கே வரமாட்டேன்ட்டா. ட்ரெஸ் எல்லாம் இங்கதான் எடுத்து வந்து கொடுத்தேன், இங்கேயே மேக்கப் போட்டு நிக்காக்கா. ஆமா பின்ன நாளை பின்ன அவ வயசுக்கு வந்தா இவ்வளவு வந்து நிப்பாள்லடி. அக்கா உங்க அண்ணன் வர எவ்வளவு நேரம் ஆகுமா? எங்க அண்ணன் இப்ப வந்துருவாங்க டி. இப்படி சும்மா நின்னா இப்படி கையெடுத்து கும்பிட்டு வரவேருங்க, அப்பதான் உள்ள வருவோம். தூரப்பட்டி எனக்கு வெக்கமா இருக்கு. எக்க வயசுக்கு வந்தது உங்க மவ தானே, உங்களுக்கு என்ன வெக்கம்? பட்டி இக்கா பாட்டு கேட்டீங்களா? பாட்டு போட்டாதான் சடங்கு வீடு மாதிரியே இருக்குன்னு. ஆமாண்டி, நான் வயசுக்கு வரும்போது இந்த பாட்டு தான் போட்டாவ, இன்னும் இதே பாட்டு தாண்டி போடுறாவ. கால மறுநாளும் வயசுக்கு வருது சம்பவம் மாறாதுல்ல, அதனால பாட்டு மாறாது. அதுவும் சரிதாண்டி. ஏண்டி சின்ன பொண்ணு, ஏன் இங்கேயே பேசிக்கு நிக்க, உள்ள போக வேண்டியதானே? ரேடியோ செட் எல்லாம் கட்டி பாட்டு போட்டுட்டு இருக்கீல, அதை ரசிக்க வேண்டாமா? ஏக்கா உங்க அண்ணே வந்துட்டாவளா? இன்னும் தாய்மாமன் சீர் சம்பந்து வர அந்த பாட்டு போடலக்கா. இவ ஒருத்தி வந்தா பாட்டு பாட்டு. அக்கா ரேடியோ செட் கரெக்டா சொல்லிட்டீங்களா? உங்க அண்ணன் வரும்போது கரெக்டா அந்த பாட்டை போடணும், நான் அப்பல சொல்லிட்டு தான் போனேன். இன்னைக்கு சேலை கட்டி பார்த்ததான் தெரியும் பிள்ளை எப்படி பெரிய பிள்ளையா இருக்குன்னு. ஆமா ஆமா சரி டீ, உள்ள போ. பிள்ளைக்கு எது வேணா எடுத்து கொடுத்து ஒத்தாசையாரு. இவ்வளவு நேரம் இங்க எல்லாம் நின்று மேக்கப் நானும் பாப்பாத்தையும் பண்ணி விட்டோம்க்கா. இப்ப அவ ஃப்ரீயா தான் இருப்பா. சரிக்கா, அப்ப நாங்க உள்ள போறோம். சமையல்காரங்க எல்லாம் சமையல முடிச்சிட்டாங்களான்னு தெரியலையே, இப்பவே எனக்கு வயிறு பசிக்குது. வா அப்படி வீட்டுக்கு பின்னாடி போய் சமையல் நடக்கிற இடத்த பாத்துட்டு வந்துரும் டீ. இன்னும் கூட்டம் வரல பத்தியா? வா வா. ஏக்கா இப்பதான் ரசம் தாளிக்காங்க போலுக்கா, நல்ல மணக்குக்கா, வாங்க போய் பாத்துட்டு வருவோம். போ போய் பாரு டீ, உள்ள போ. உங்க மாவளெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, சமையல் நடக்கிறத போய் பார்க்க. என்ன சமையல் ஆச்சான்னு பாக்க போறியா? இல்ல சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க போறேன். ஒன்னையும் திருத்தவே முடியாது டீ, உள்ள போ. என்னங்க இப்படி மாச மாசம் நின்னுகிட்டு இருக்கீங்க? சும்மா வாய்க்கு வந்ததை பேசாதடி. இவ்வளவு நேரம் பின்னாடி நின்று சமையல் வேலையை தான் நடக்குதான்னு பார்த்து. ஆமா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்பதாண்டி ரசம் தாளிச்சாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆள் எல்லாம் வந்த விட்டு தான் அப்பளத்தை பொரிக்கணும்னு சொல்லிட்டான். சரி சரிங்க, எங்க அண்ணன் இப்ப வந்துகிட்டு இருக்காங்களா, கிட்ட வந்துட்டேன்னு சொல்லி போன் பண்ணாங்க. அதை கேட்டு போலாம் தாண்டி வந்தேன். நல்ல நேரத்துல பிள்ளைக்கு தண்ணி ஊத்தணும் டி. சீக்கிரம் போன் பண்ணி வர சொல்லி. வந்து கோயில வந்து தாம்பரத்துல எடுத்து வச்சுட்டு தானே வர முடியும். உங்க அண்ணனுக்கு வந்த நேரத்தை பாரு, அவன் வர்றதுக்குலாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய. தாய் மாமானா சும்மாவா பின்ன? ஆமா நாய் மாமா தான். சரி இப்ப நீங்க இங்க போறீங்க, இங்க வாங்க. என்னடி வாசல்ல நின்னு வாரவங்கள வரவேற்காண்டாமாங்க? உங்க அண்ணன் இன்னைக்கு புதுசாவா வாரம்? டெய்லி வீட்டுக்கு வாரதானே, உள்ள வருவான் தெரியும். ஏங்க சடங்கு வீடுங்க இன்னைக்கு, அதனால நம்ம வாசல்ல நின்னு வரவேற்கணும். தாய் மாமனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை நம்ம செஞ்சாதானே நம்ம பிள்ளைக்கு அவங்க சீர் கொண்டு வரையில சந்தோஷமா இருக்கும். சரி நிக்கேமா, சும்மா நீ என்ன சொல்றேன்னு பாக்குறதுக்காக நகண்டே, உடனே விட்டு ஆரம்பிச்சிடாத. ஏங்க அந்த வந்துட்டாங்கன்னு நினைக்கேன். எங்க இந்த ரேடியோ கார இந்த பாட்டே போட மாட்டான். என்னே வாங்கண்ணே வாங்க. வாங்க மச்சான் வாங்க. அண்ணி வாங்க அண்ணி. இதோ வாரேன் அண்ணி. மாமா தங்கச்சி வாங்க. பாத்தியலா நம்ம ராணியக்காக்கு சீர் பலமாத்தா வருது, எவ்வளவு ஆளு வந்திருக்கு. எம்புட்டு கல்ல தட்டு போறே, எவ்வளவு சீரு. உள்ள வாங்க மச்சான், உள்ள வாங்க. வாரம் மாப்பிள்ள வாரம். ராணிக்கா உங்க அண்ணன் சும்மா கலக்கிட்டா வைப்போங்க. அடியே பாப்பாத்தி, எம்பட்டு சீர் கொண்டு வந்திருக்காவ பாத்தியாட்டி? ஆமாண்டி, நிறைய கொண்டு வந்திருக்காவண்ணே. என் அம்மாடியோ, ராணிக்கா அண்ணனை பத்தி சொல்லும் போது தெரியலட்டி, இப்பதான் அவங்க அண்ணன் யாருன்னு தெரியுது. சரி வாங்க நம்ம அடுத்த வேலையை பாப்போம். அடுத்து என்னடி வேலை? மஞ்சள் தண்ணி ஊத்தவாட்டி. முதல்ல பந்தியில இடம் கிடைக்கான்னு பாத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி ஊத்துவதை பாப்போம். என்னங்க எங்க அண்ணன் கொண்டு வந்த சீரை பாத்தீங்களா? பார்த்தமிட்டி பார்த்தேன். என்னம்போ ஒரு வாழைத்தார மட்டும் தூக்கிட்டு வந்து நிறுத்திடுவானு பார்த்தேன். என்னம்போ தட்டு தட்டா கொண்டு வர தெரியுமா உங்க அண்ணனுக்கு?
எங்க அண்ணனை குறைச்சலாம் உங்களுக்கு தூக்கம் வராதே. சும்மா சொன்னேன் டி, என் மச்சான் நல்லா தான் கொண்டு வந்திருக்கான். அது சரி, இவ்வளவு நாள் எங்க அண்ணன் சீரை பார்த்தானே மச்சானா, அதுவும் சரிதான். ஏம்மா பந்தி எங்க வைக்கவ? பந்தி பின்னாடி தான் வைக்காங்க. என்ன சித்தப்பா இங்க நிக்கீங்க? பந்தி எங்க வைக்கவன்னு தெரியல ராணி, அதை கேட்டு போலாம் நிக்கேன். பந்தி பின்னாடி தான் வைக்காங்க. ஆனா இப்போ ஃபுல்லா ஆயிருச்சே, இடமே இல்ல. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வாங்க, எல்லாரும் சாப்பிட்டுருவாங்க. எப்படி பந்திலாம் கரெக்டா நடக்கா போய் பாத்துக்கட்டி. போய் பார்த்தமுக்கா இடமே இல்ல. அடியே கூறுகட்டவளை, பந்தி ஒழுங்கா நடக்கான்னு பாக்க சொன்னா நீ திங்கிறதுக்கு இடம் பாத்தியாட்டி? ஐயோ மாட்டிக்கிட்டேனா. ஏக்கா அங்க யாரும் உங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கு, போங்கக்கா. ஏன்டி இடம் இருக்கா பாத்தியா? நம்ம தான் திங்கிறதுல மும்மரமா நிக்கான்னு பார்த்தா அங்க கூட்டம் சரியான கூட்டம். இப்ப வரைக்கும் போனோம்னா ஏழை வேணா எடுக்கலாம். ஏன்டி எப்ப பாரு திங்கிறதுல இருக்கு. ராணியக்க வீட்டு பங்கன் நம்ம வீட்டு பங்கன் மாதிரி இல்லையா? வா முதல்ல உள்ள போய் பொண்ணு அலங்காரம் பண்ணுவான், சேலையை கட்டி முடிக்கையும், அதுக்கப்புறமா தின்னுக்கலாம். ஆட போடி, வயிறுலாம் ரொம்ப பசிக்கி. பாட்டி ராணிக்க பார்த்தா திட்டப்படுறாங்க. அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு, திட்டு வாங்கியாச்சு. சரி வாங்க, இனிமே உள்ளேயாவது போவோம், பந்தியிலே இடம் இல்ல. எப்ப பாரு திங்கிறதே சொல்லிய. தம்பி யார் பாது இந்த இலைக்கு ஒன்னது சாம்பார் ஊத்துப்பா. மாமா சாப்பிடுங்க மாமா. இதோ சாப்பிடுதேன்ப்பா. நல்ல கிராண்டா ஃபங்க்ஷனை வச்சிருக்கீல. சாப்பிட்டு பத்தியெல்லாம் டேஸ்ட் எப்படி இருக்கு? மருமவியில நான் சாப்பிட்டு பத்தே நல்லா இருக்கு டேஸ்ட். ஓ அப்படியா? என்னங்க இங்க வாங்குங்க, பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணுவான். இதோ வாரண்டி. சித்தப்பா இப்பமா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு ராணி. நீ சாப்பிட்டீங்களா சித்தப்பா? இனிமேதான் சாப்பிட போறேன், நீ உள்ள போய் வேலையை பாரு. என்ன அண்ணி என்கிட்ட சொல்லாமலே பெரிய மனுஷி ஆயிட்ட போல. பாருங்க தம்பி எப்படி சொல்லுதாம்னு. இருமருமவளே தண்ணியை ஊத்திடுவோம். ஏண்டி சூப்பரா இருக்குடி தாவணி கட்டின விட்டு. டேய் அப்பா கூப்பிட்டோடா, அன்னைக்கு மாலை போட்டு விடட்டும். ஏம்மா நான் வேணா மாலை போட்டு அவளை கல்யாணம் முடிச்சுக்கிறேட்டா? உங்க அத்தை மோன பாரு என்னமா பேசுறம்னு. ஏலி சும்மா இருளே, உங்க அப்பா போய் கூப்பிட்டு வாளே. அண்ணி மாலை போட எட்டெல்லாம் சேர் போட்டு மாலை போட்டுறேன் நீ. அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு போட்டுக்கலாம், இப்ப போய் கூப்பிட்டு வாளே. ஏம்மா மருமவளே, தாவணிலாம் போட்டு மாலை எல்லாம் மாமங்கையால வாங்கின விட்டு அப்படியே பெரிய மணி சேட்டல்ல இருக்க. அண்ணி தாவணி கட்டின விட்டு எப்படி இருக்கா பாத்தீங்களா? ஆமா நீ ரொம்ப பெரிய மணி சேட்டதா இருக்கா, பாக்க சின்ன பிள்ளை மாதிரியே தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் தாவணி எல்லாம் கட்டி பார்த்தா பெரிய பிள்ளை ஆயிருவா. ஃப்ரெண்ட் பிள்ளைல கேளுங்க, நீங்களும் இந்த மாதிரி தான் சீக்கிரமே தாவணி போட்டு மாலை போட போறீங்க. போங்கத்த ஒண்ணுன்னா சொல்லாம இருங்கத்த. ஏப்ல உண்மையை தானே சொல்லுதாங்க. போதும்பா இவ்வளவு போட்டோ போதும்பா. மாமா வாங்க நீங்க நின்னு எடுத்துக்கோங்க. ஏ பிள்ளைங்களா வாங்க பிள்ளைங்களா, நீங்களும் எல்லாரும் நின்னு ஒருத்தர போட்டோ எடுத்துக்கோங்க. ஆமா இந்த சோனி பிள்ளை எங்க? என்னம்மா இங்கதான் இருக்கேன். ஏன்டி மூஞ்சி எதுக்கு உருன்னு வச்சிருக்க? அக்காக்கு மட்டும் மாமா புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, தாவணி எல்லாம் எனக்கு எப்ப எடுத்துட்டு வருவாங்க? என்னம்மா மருமகளே உனக்கு இப்ப ட்ரெஸ் தானே வேணும்? ஐயா அண்ணி அவ சும்மா கேப்பா, அவ வயசுக்கு வந்ததுக்காக எடுத்துட்டு வந்திருக்கு, இவருக்கு அது புரியுதாக்கும். இல்ல மருமகளே உனக்கும் எடுக்கணும், நான் இன்னொரு நாள் எடுத்துட்டு வரேன்னு. சரிங்கக்கா. அக்கா இவளுக்கு எடுத்த மாதிரியே தாவணி எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு. அது நீ பெரிய பிள்ளையாவே உனக்கு தாவணி எடுத்தாரேன், இப்ப பாவாடை சட்டை எடுத்தாரேன்னு. அப்ப பட்டு பாவாடை எடுத்துருங்க. சும்மா இருண்டி, வாய வச்சுட்டு இருக்கவே மாட்டேன். இப்பதானே எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. எம்மா தங்கச்சி சந்தோஷமாமா? அண்ணன் செஞ்சு சீர்ல எதுவும் குறை இருக்காமா? என்ன மச்சான் நீங்க இப்படி பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லண்ணே எங்களுக்கு தெரியாது எப்படி செய்யறதுன்னு, தெரிஞ்சதை வச்சு செஞ்சிருக்கோம். எதுவும் செய்யணும்னா சொல்லுங்க, சேர்த்து செஞ்சிருவோம். என்ன நீ இப்படி சொல்றீங்க? எங்க அண்ணன் எத்தனை ரூபாய்க்கு புடவை எடுத்தாலும் நாங்க அவ்வளவு சந்தோஷப்படுவோம். சீர்ல குறை இல்ல நீ, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நான் இவளை கிண்டல் பண்றதுக்கு வேண்டி ஏதாவது சொல்லுவேன், அதெல்லாம் நீங்க மனசுல எடுத்துக்காதீங்க. தெரியும் மாப்ள. அப்ப மாமா நான் அண்ணியை கட்டிக்கவா? டேய் வேணான்டா, அவ அம்மா மாதிரியே இருப்பா, கட்டிக்கனா கட்டிக்க. ஐயோ அத்தை மாதிரியா? வேணா பாத்தீங்களா அண்ணே எப்படி சொல்றாருன்னு. ஏன் சோனி நான் வேணா உன்னையே கட்டிக்கவா? ஏலே நான் உன்னோட பெரிய பிள்ளை இல்ல, நான் 5ஆ படிக்க, நீ 3ஆ தான் படிக்க, சில்ற பிள்ளை எல்லாம் கட்டிக்க முடியாது. இருந்தாலும் மச்சான் மச்சான் தான். 3ஆம் கிளாஸ் படிச்சா நீ மச்சான் தான் கூப்பிடணும். சரியில்ல மச்சான், உன்னை இனிமே மச்சானே கூப்பிடுதாங்களே மச்சான். ஏப்ல நீ உன்னை இனி மச்சான் தான் கூப்பிடுறேன்டா. அப்படி கோச்சிக்காதீங்க சின்ன மச்சான், மச்சான் கூப்பிட்டா தானே நல்லா இருக்கும். ஏம்மா இவளுக்கு நம்ம மச்சான் மச்சான் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாளோமா? ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஒரு சில நேம் இப்ப நாம பார்க்கலாம். பிரேமா, செல்வி, ரோகிணி, குமார், ரேணுகா, கனி, மனோஜ், சோபியா, பிரியா, அனிதா, தமிழ்ச்செல்வம், பாத்திமா, பிரவீனா, ஸ்ரீதேவி, உமாராணி. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோல உங்க நேம் சொல்லப்படலனா கண்டிப்பா தொடர்ந்து எல்லா வீடியோவும் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க நேம் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.